بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் நண்பன் யாருன்னு சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான வாசகங்க. ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். என்ன கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குதா? அப்படி தான் மார்க்கம் சொல்லுகிறது. பாருங்க, அல்லாஹ் தாலா மூமினுடைய கடமையை பற்றி, பண்புகளை பற்றி எல்லாம் பல இடங்களிலே விவரித்து கூறுகிறான். அதில் முதல்ல தன்னை வணங்க வேண்டும், தனக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வபில் வாலிதனி எக்ஸானா, பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் யார் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டை வீட்டார். அண்டை வீட்டாரில் ரெண்டு கேட்டகரியை குரான் சுட்டி காட்டுகிறது. ஒன்று உறவினரான அண்டை வீட்டார், ரெண்டாவது உறவினர் அல்லாத அண்டை வீட்டார் அப்படின்னு இறைவன் மிக தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரரோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? இணக்கமாக இருக்கிறதா அல்லது இடைஞ்சலாக இருக்கிறதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு நிரம்ப புசிப்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தொழுதாதான் இறை நம்பிக்கை, நோன்பு வச்சதான் இறை நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை, இறை நம்பிக்கை எதோடு பொறுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிறீங்கன்னா அண்டை வீட்டுக்காரன் நல்ல திருப்தியாக இருக்கணும், அவன் நல்லா சாப்பிடணும். அவன் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறான், உங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டு நல்ல மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னா அது சரியில்லை. அது மட்டும் இல்லை, எவனுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்கோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும், அந்யோன்யமாக இருக்க வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும். ஆக அண்டை வீட்டை சண்டை வீடாக மாற்றிடக்கூடாது. அது மிக முக்கியமான ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தன்னுடைய மனைவியை பார்த்து, ஆயிஷாவே, நம்ம வீட்டில் குழம்பு காய்ச்சும் போது பக்கத்து வீட்டை கொஞ்சம் கவனிச்சிக்கமா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றியாவது என்ன செய்யணும், பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துடணும். ஏன்னா சில நேரத்தில் இப்படி ஒரு நெருக்கடி வரும் இல்லையா? ஏங்க நமக்கே பத்த மாட்டது, நம்ம எங்கெங்க பக்கத்து வீட்டு கொடுக்கறது அப்படின்னு கேட்கலாம் குடும்ப தலைவிகள். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஊற்றிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யணும், அண்டை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரருடைய கடமையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக சொல்லுகிறார்கள். அதில் என்னெல்லாம் வருது தெரியுமா? ஒன்று, அண்டை வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால், ஒரு 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 சந்தோஷம் ஏற்பட்டால் நீங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பிள்ளை பாஸ் ஆகிடுச்சு, அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அல்லது ஒரு பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக நடந்துருச்சு, ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அந்த வீட்டில் எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் ஒரு நெருக்கடி வருது, ஒரு சோதனை வருது, ஒரு துக்கம் வருது, நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த அடிப்படையான வசதிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விசாலமான வீடு அது சொல்லிட்டு, நல்ல வாகனம் இதையும் சொல்லிட்டு, நல்ல அண்டை வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவையான நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல அகலமான வீடாக இருக்கணும், வெண்டிலேஷன் நல்லா இருக்கணும், ஏசி இருக்கணும், வண்டி நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கணும், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு கிடைக்கக்கூடிய அருக்கொடைகளை பட்டியலடிக்கின்ற பொழுது, விசாலமான வீடு வேண்டும், அவனுக்கு நல்ல வாகனம் அமைய வேண்டும், நல்ல அண்டை வீடு அமைய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல அண்டை வீடு அமைவது என்பது மிகப்பெரிய இறைவனுடைய கிருபை அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரருடைய உரிமைகளை நீங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சுவர்களை உயர்த்தி கட்டாதீர்கள். அதான் அவங்களுக்கு காற்று வராமல், வெளிச்சம் வராமல், அவங்களுக்கு வெண்டிலேஷன் வேணுமா இல்லைங்களாங்க, நீங்கள் பாட்டுக்கு கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ண முடியும்? ஆக அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அண்டை வீட்டை அவங்களுக்கு தொல்லையாக இருந்து விடாதீர்கள். இன்றைக்கி நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஒரு குப்பைனா கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொட்டிடுறது, கடி விடுகிற அந்த பக்கமாக திருப்பி விட்டுறது, எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு பக்கத்து வீட்டுடைய உரிமையை பறிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பறிக்கக்கூடியதை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்குறோம். இன்னும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா பக்கத்துலேருந்து கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாதான், எடுத்துடக்கூடாதான். ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணம் நடக்குது, முன்னாடி பக்கம், பின்னாடி பக்கம், அந்த பக்கம், அதாவது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறதோ அதிலிருந்து மீறுகிறோம். பக்கத்து வீடு தானே, யார் என்ன கேட்க போகிறாங்க,
எனக்கு தான் பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற நினைப்புல செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இது மிக மிக வன்மையான கண்டிக்கக்கூடிய செயல். இன்னும் சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்க வீட்டை நீங்க விற்கிறதா இருந்தா முதல்ல வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேளுங்கன்றாங்க. அவங்க உரிமை படிச்சவங்க. ஏன்னா அவங்க வந்து வீடை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அந்த பிளான்ல இருக்கலாம், விரிவாக்கம் செய்யறதுக்கான திட்டத்தில் இருக்கலாம், அவங்க கொஞ்சம் பெரிய குடும்பமா இருக்கலாம். அப்போ நீங்க விற்கிற வீடு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, வாங்கி தன்னுடைய வீட்டை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் அல்லவா? அண்டை வீட்டுக்காரர் வேணான்னு சொன்னாதான் நீங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் விற்கணும் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அண்டை வீட்டுக்காரரோட ரொம்ப நல்ல உறவோடு இருக்க வேண்டும், உதவி மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். உங்க வீட்டுல எது சமைச்சாலும் அது வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும். இதுல அறிஞர்கள் இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, அண்டை வீடுனா பக்கத்துல உள்ள வீடு மட்டுமல்லங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற 40 வீடுகள்ல சில அறிஞர்கள் அதுல சேர்க்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பிரச்சனை வருது. ஒரு தோழர் சொல்றாரு, இறை தூதர் அவர்களே, எனக்கு வந்து நான் வந்து ஒரு சாதாரண நடுநிலையான குடும்பத்தை சார்ந்தவங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க, ஆனா என்னால எல்லா வீடுகளுக்கும் கொடுக்க முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் எனக்கு அண்டை வீடு இருக்குது, அப்போ நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அருமையான தீர்வு சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாருடைய அண்டை வீட்டினுடைய தலைவாசல் உங்க தலைவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அவங்க தான் முன்னுரிமை படைத்தவர்கள். ஒரு காலனியில் எத்தனையோ வீடு இருக்கலாங்க, உங்க வீட்டுக்கு அடுத்து மிக சமீபமாக யாருடைய வீடு இருக்கிறதோ அவங்க முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். தொழுகை பற்றியோ நோன்பை பற்றியோ கூட குர்ஆன்ல ஹதீஸ்ல அவ்வளோ பெரிய விளக்கமாக இல்லை. ஆனால் இந்த அண்டை வீட்டாருடைய உரிமையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக சொல்லியிருக்கின்றார்கள். கவனமாக அதிலே பேணுதலாக இருக்க வேண்டும் என்று நம்மை பணித்திருக்கின்றார்கள். ஆக அண்டை வீட்டுக்காரருடைய உறவை பேணுவோம், இம்மையிலும் வெற்றி பெறுவோம், மறுமையிலும் வெற்றி பெறுவோம். இறைவன் கிருபை புரிவானாக.